அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. வெல்கம் பேக் டு தமிழ் இஸ்லாமிக் தாவா. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது உங்களுடைய தமிழ் இஸ்லாமிக் தாவா. நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய ஒவ்வொரு பயானும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, பயன் தரக்கூடியதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் மற்றவங்களும் இந்த அமலை பார்த்து செய்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். அதனால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு 10 நிமிடம் ஒதுக்கி இந்த பயானை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா அல்லாஹ்தால இந்த ஒரு பயான் மூலமாக கூட நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நேர்வழி வச்சுருக்கலாம். இன்னும் சொல்ல போனால் நம்ம பல நாளாக கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய துவாக்களை அல்லாஹ்தால நிமிடத்தில் கபூலாக்கக்கூடிய, இன்னும் நீண்ட நாள் தடைபட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த காரியம் வேகத்தில் நடந்து கிடைக்க, இன்னும் நம்மளுடைய கஷ்டங்கள் கவலைகளை போக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு துவாவை பற்றின சிறப்பை தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு எந்த சந்தேகங்களாக இருந்தாலும் சரி மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் அல்ஹம்துலில்லாஹ்னு கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ். யார் யாரெல்லாம் மன கஷ்டத்துலையும் மன வேதனையிலையும் கூட அல்லாஹ் புகழ்ந்து அல்ஹம்துலில்லாஹ்னு கமெண்ட் பண்ணுறீங்களோ, அல்லாஹ்தால உங்களுடைய வாழ்க்கையை மென்மேலும் செழிப்பாக்கி சிறப்பாக்கி பரக்கத்தாக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன்னு சொல்லிடுங்க இன்ஷா அல்லாஹ். இந்த துன்யாவில் நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையுமே ஏதாவது ஒரு தேவைகள் இருக்கும் அல்லது பிரச்சனைகள் இருக்கும். ஒரு சிலருக்கு கடன் பிரச்சனைகள் இருக்கும், ஒரு சிலருக்கு திருமணம் தடைபட்டுக்கிட்டே இருக்கும், இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியத்துக்காக வேண்டி துஆ செய்ய சொல்லுவீங்க. இன்னும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருமே நம்ம உடல் ஆரோக்கியத்துக்காக வேண்டி அல்லாஹ்விடத்துல துஆ செய்வோம். இன்னும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் ஒரு கணவன் மனைவியுடைய ஒரு பிரச்சனைகள் நீங்கி ஒரு நல்ல முறையில் அன்பான முறையில் ஒரு முகபத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொருத்தரும் நினைப்போம். குடும்பத்தில் ஒற்றுமை வேணும்னு நினைப்போம். இன்னும் ஒரு சிலர் நம்மள ஒவ்வொருத்தருமே வியாபாரத்தில் தொழிலில் வருமானத்தில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களுடைய கையில் ஹலாலான வருமானத்தில் அல்லாஹ்தால பரக்கத்தை கொடுக்கணும்னு நம்ம ஒவ்வொருத்தரும் நினைப்போம். இப்படி நம்ம எல்லாருக்குமே ஏதாவது ஒரு தேவை இருந்து கொண்டே இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் நான் சொன்ன விஷயங்கள் இல்லாமல் மனதில் நிறைய விஷயங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கவலையாக இருக்கலாம் அல்லது ஒரு தேவையாக இருக்கலாம். நம்ம எல்லாருக்குமே ஏதாவது ஒரு தேவையுடையவங்களாக தான் அல்லாஹ்தால நம்மளை படைச்சிருக்கா, மனிதர்களாகிய ஒவ்வொருத்தரையும். அதனால் நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு தேவை இருக்குது, எனக்கு இந்த ஒரு கஷ்டம் நீங்கணும் அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு துஆவை கொண்டு நீங்கள் அல்லாஹ்வை நெருங்கி பாருங்கள். அல்லாஹ்தால உங்களுடைய தேவைகளை வேகத்தில் நடத்தி காட்டுவான். இன்னும் உங்களுடைய பிரச்சனைகளை இன்னும் சொல்லப்போனால் சீக்கிரம் அல்லாஹ்தால தீர்த்து காட்டுவோம். அப்படிப்பட்ட ரொம்ப ரொம்ப சக்தி பெற்ற, இன்னும் அல்லாஹ்வினுடைய சிறந்த திக்ருகளிலே சிறந்த ஒரு திக்ரு அடங்கின ஒரு துஆன்னு சொல்லலாம். இன்னும் அல்லாஹ்வினுடைய இஸ்முகள் அடங்கிய ஒரு துஆன்னு சொல்லலாம். நம்ம எல்லாருக்குமே மனப்பாடமாக இருக்கக்கூடிய, நம்மளுடைய வாழ்க்கையில் எப்போதுமே நம்ம இறுக்கமாக பிடிச்சு வச்சுருக்க வேண்டிய, எந்த நேரத்துலையுமே நம்ம ஓத வேண்டிய ஒரு சிறந்த ஒரு துஆ தான் இந்த ஒரு துஆ. இதை இஸ்லாமில் ஹதீஸ் மூலமும் நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுமே கற்றுத்தந்ததன் மூலமாக நம்ம நிறைய துஆக்களை நம்ம படிச்சிருப்போம். ஆனால் இந்த ஒரு துஆ நமக்கு ஹதீஸில் ரொம்பவே விலைமதிப்புள்ள ஒரு துஆவாக இருக்குது. மகான்மார்கள் ஹதீஸில் நமக்கு சொல்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையிலையுமே ஒரு சிலருக்கு கஷ்டங்கள் கவலைகள் வேதனைகள் இப்படின்னு இருப்போம். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா என்னுடைய தேவைகள் நிறைவேறணும், இது நடக்கணும், இந்த ஒரு விஷயம் இந்த ஒரு காரியம் நடக்கணும், எனக்கு இந்த பிடிச்ச விஷயம் நடந்தே தீரணும், என்னுடைய வாழ்க்கை இது நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவங்க ஒரு சிலர் இருப்போம். இப்படி ஆசைப்படுற ஒரு விஷயம் நம்ம ஒரு சிலருக்கு ஒரு இந்த விஷயம் நடக்கணும் அப்படின்னு நினச்சா இந்த ஒரு சிறந்த ஒரு துஆவை நீங்கள் ஓதணும். ஆனால் நிறைய பேருக்கு இந்த ஒரு துஆ தெரியுதா தெரியலையான்னு நமக்கு தெரியல. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் இதனுடைய பொருளை உணர்ந்து நீங்கள் ஓதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அதனுடைய பலனை நீங்களே அனுபவிப்பீங்க. அவ்வளவு நல்ல பலன்களையும், இன்னும் நம்மளுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் நமக்கு நடக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த விஷயங்களை நமக்கு நடத்தி காட்டக்கூடிய, இன்னும் நம்மளுடைய கவலைகளை நீக்க கூடிய ஒரு சிறந்த துஆ நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வழக்கமாக ஓதி வந்த துஆனே சொல்லலாம். பொருளோடு உங்களுக்கு நான் சொல்லிவிட்டு அதனுடைய அர்த்தத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். காரணம், நம்ம அர்த்தத்தை புரிஞ்சு ஓதும்போது நமக்கு நம்மளுடைய துஆக்களை வேகத்தில் அல்லாஹ்தால கபூலாக்குவான். இன்னும் மனதில் ஒரு விதமான சந்தோஷத்தை அல்லாஹ்தால உண்டு பண்ணுவான். இன்னும் சிந்தனை சிதறாமல் இருக்கக்கூடிய ஒரு துஆ தான் இந்த துஆ. குர்ஆனில் ஓதும்போதும் நம்ம அர்த்தம் உணர்ந்து ஓதணும் அப்படின்னா நமக்கு நிறைய சிறப்புகள் இருக்குது. ஏன்னா இப்போல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய டெக்னாலஜி இந்த ஜென்ரேஷன்
ஜென்ரேஷனில் வந்துருச்சு. வெப்சைட்ஸு, கிளாஸு இப்படின்னு பல முறையில் நம்ம வந்து ஈஸியாக குரானை கற்றுக்கலாம். அர்த்தத்தோட நிறைய பேர் பலனடைச்சிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் தீனான ஒரு விஷயத்தை நம்ம ஷேர் பண்ணுறோம். ஒரு பயானாக இருக்கட்டும், ஒரு துவாவாக இருக்கட்டும், ஒரு ஹதீஸாக இருக்கட்டும், இப்படி இஸ்லாம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை நம்ம ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா அதுவும் நம்ம வழியில் இஸ்லாம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறதுனால அதுவும் நம்மளுடைய மார்க்கத்தில் ஒரு சதக்காவாக நமக்கு கருதப்படுது. நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த ஒரு விஷயத்தை தான் செஞ்சாங்க. அது ஒரு முயற்சியாக தான் செஞ்சாங்க. அல்லாஹ் தஆலா தீன் பணிக்கு அவங்கள தேர்ந்தெடுத்தான். இன்னும் அவங்க முயற்சி செஞ்சாங்க. இன்றைக்கி இஸ்லாம் அப்படின்ற மார்க்கம் உலகத்தில் பரவி காணப்படுது. மாஷா அல்லாஹ். அதனால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒரு துவாவாக இருக்கட்டும், ஒரு பயானாக இருக்கட்டும், நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் துக்கங்கள்லேருந்து, வேதனையிலேருந்து, தாங்க முடியாத பிரச்சனையில் நம்ம எந்நேரத்தில் இருக்கிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு துவாவை நீங்கள் ஓதி பாருங்கள். இது நிறைய பேர் வழக்கமாக ஓதக்கூடியவங்களாகவும் இருப்பீங்க. இதை ஓதக்கூடியதை வந்து நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா இதனுடைய பவர்ஃபுல் உங்களுக்கு தெரியும். இன்னும் சொல்லப்போனால் ஒரு பிரச்சனையில் நம்ம இருக்கோம், என்னுடைய வாழ்க்கை வந்து இந்த முறையில் இருக்குது, ரொம்ப தடைகள் நிறைந்ததாக இருக்குது, சிரமங்களாக இருக்குது, இது எல்லாத்தையும் நான் தாண்டி போகணும் அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தரும் நினைப்போம். அதுக்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு துவா. இன்னும் கடன் பிரச்சனை அடையணும், வீடு இல்லாமல் கவலைப்படுறோம், கஷ்டப்படுறோம், எங்களுக்கு ஒரு நல்ல வீடு கிடைக்கணும், வாடகை வீட்டுக்கு போகணும், ஒரு நல்ல ஒரு செல்வம் பெருகணும், எங்களுக்கு நல்ல முறையில் வியாபாரம் நடக்கணும், இப்படின்னு நமக்கு நிறைய ஆசைகள் இருக்கும், நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். அவங்களாம் இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு துவாவை நீங்கள் ஓதி கேட்டு பாருங்கள். நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுப்பான். இதை வழக்கமாக்கிக்கிட்டீங்க, இந்த துவாவை நீங்கள் தினமும் வழக்கமாக்கி ஓதிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதனுடைய பலன்கள் நிறைய இருக்குது. அப்படிப்பட்ட அந்த துவா என்ன அப்படின்னு பார்த்துடலாம். லா இலாஹ இல்லல்லாஹுல் அலீமுல் ஹலீம், லா இலாஹ இல்லல்லாஹுல் ரப்புல் அர்ஷில் அலீம், லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புஸ் ஸமாவாதி வ ரப்புல் அர்லி வ ரப்புல் அர்ஷில் கரீம். ரொம்ப ரொம்ப இலகுவான துவா. இதில் திக்ருகளே சிறந்த திக்ரு வந்து லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படிங்கிற அந்த கலிமா தான். அந்த ஒரு திக்ரு வந்து இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு துவாவில் பதிவு செய்யப்படுது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து அல்லாஹ்வினுடைய இஸ்முகள் அலீம், ஹலீம், அப்புறம் கரீம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அல்லாஹ்வினுடைய இஸ்மு. இதனுடைய பொருளே மகத்தான சிம்மாசனத்தின் அதிபதி யா அல்லாஹ் நீ மட்டும்தான் ரஹ்மானே, வானம் பூமியினுடைய சிம்மாசனத்தினுடைய அதிபதி நீ மட்டும்தான் ரஹ்மானே, மகத்தான அர்ஷின் அதிபதி அல்லாஹ் மட்டுமே அப்படின்னு அல்லாஹ்வை புகழக்கூடிய ஒரு சிறந்த ஒரு துவா தான் இந்த ஒரு துவா. இன்னும் சொல்லப்போனால் லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படிங்கிறது நம்ம எந்த அளவுக்கு அதிகமாக ஓதுறோமோ நாளை நமக்கு மரணம் அப்படிங்கிற அந்த மரண தருவாயில் அந்த மரணத்தில் அல்லாஹ் தஆலா நமக்கு நம்மளுடைய நாவில் கலிமாவாக நமக்கு அந்த ஒரு நசீபா நமக்கு ஆக்குவான். கலிமாவோட மௌத்தாகிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய பாக்கியம். அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு தருவான். மாஷா அல்லாஹ். இந்த ஒரு துவாவை இன்ஷா அல்லாஹ் நீங்கள் டெய்லியும் தினமும் நீங்கள் வந்து அசரை தொழுது முடிச்சுட்டு அல்லது தூங்க போகிறதுக்கு முன்னாடி எந்த வக்துலையுமே நீங்கள் வந்து இந்த ஒரு துவாவை நீங்கள் ஓதலாம். ஓதி அல்லாஹ்விடத்தில் அதிகமாக உங்களுடைய தேவைகளை நீங்கள் கேட்டு பாருங்கள். அல்லாஹ் தஆலா அந்த துவாவை கபூலாக்குவான். ஏன்னா திக்ருகள்லேயே சிறந்த திக்ரான லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படிங்கிற திக்ரு வந்திருக்கு. இதில் இன்னும் அல்லாஹ்வினுடைய நிறைய இஸ்முகள் இதுக்குள்ளே இருக்குது. இன்னும் அல்லாஹ்வை நம்ம புகழ்கிறோம். மகத்தான அர்ஷின் அதிபதியே அப்படின்னு அல்லாஹ்வை புகழக்கூடிய புகழ்ச்சிக்கான வார்த்தைகள் இருக்குது. இது எல்லாமே அல்லாஹுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தைகள். இது எல்லாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நீங்கள் துவா செய்யும்போது அந்த துவாவை அல்லாஹ் தஆலா கபூலாக்காமல் இருப்பனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்பிக்கையோட, உறுதியோட, முழு ஈமானோட நிச்சயம் எங்களுடைய ரப்பு எங்களுக்கு பதில் தருவான், இந்த விஷயத்தை எனக்கு நடத்தி காட்டுவான் அல்லாஹ் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு இன்ஷா அல்லாஹ் அதை எதிர்பார்த்துட்டே நீங்கள் வந்து ஓதுங்க. கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா உங்களுக்கு உதவக்கூடியவனாக இருக்கிறான். இன்னும் சொல்லப்போனால் அல்லாஹ்விடத்தில் நம்ம துவா கேட்குறத வலியுறுத்தி கேட்கணுமா, அடம்பிடிச்சி கேட்கணுமா. நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த ஒரு விஷயம் நடக்கணும், எனக்கு இந்த ஒரு பிரச்சனை நீங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அல்லாஹ்விடத்தில் வலியுறுத்தி கேளுங்க. ஏன்னா ஒரு தாயிடத்தில் ஒரு குழந்தை வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு அடம் பிடிச்சா தாய் வந்து செய்வாங்கன்றது அது தெரிஞ்சு வச்சுக்குதோ அதே போல் தான் தாயை விட 70 மடங்கு பாசம் கொண்டவன் நம்மளுடைய ரப்பு நம்ம மேலே. அதனால் அடம் பிடிச்சு வலியுறுத்தி நீங்கள் கேளுங்க. அல்லாஹ்வினுடைய கருணை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெருசு. நம்ம எண்ணி கூட பார்க்க முடியாத, நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு அல்லாஹ்வினுடைய கருணை வந்து ரொம்ப ரொம்ப பெருசு. அதனால் அல்லாஹ்வினுடைய கருணை வந்து நீங்கள் நீயத் வச்சு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் இந்த ஒரு துவாவை கொண்டு நீங்கள் உதவி தேடுங்க. கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா உங்களுடைய வாழ்க்கையில் பலனை தருவான் இன்ஷா அல்லாஹ். கேட்டதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். நோயற்ற வாழ்வையும் செழிப்பான பொருளாதாரத்தையும் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். இதில் நாம் பலனடைஞ்சது இல்லாமல் மற்ற நல்லடியார்களும் பலனடையணும் இல்லையா? உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இது போன்ற நிறைய விஷயங்களை தீன் சம்மந்தப்பட்ட, இஸ்லாம் சம்மந்தப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக
நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் பலனடையணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் நம்ம தினமே பதிவு போட்டு கொண்டு வரோம். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாக்கல்லாஹு ஹைரன் கதீரா ஃபித்தாரின். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.